பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் இங்கே எல்லாம் சந்திக்கிறதுல மிக சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேத சிந்தையில் 1 நாளாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். தேவன் அருமையான அந்த வாக்கியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஏன் தாவீது விருத்தி அடைந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதுன்னா, அவன் தேவனுக்கு பயந்தவனும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனுமாய் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். தேவன் சொல்லுகிறார், எல்லாருமே விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிற மனுஷர்கள் இந்த பூமியில விருத்தி அடைய வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாங்க. ஆனால் நம்முடைய விருத்தி அடைவதற்கு ஒரே வழி தேவனாகிய கர்த்தரை நாம் பணிந்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழுகிறது தான். இப்ப தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அந்த நாட்டுக்கு அரசனாய் மாறினதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நமக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் என்ன நினைச்சாரோ அதன்படி அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். புரியுதுங்களா? இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அதன்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, தேவன் எதை நினைக்கிறாரோ அதன்படி வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த தாவீது இப்பெல்லாம் பைபிள் கையில கிடையாது, தேவாலயத்தில் தான் இருக்கும். ஆனால் வாரம் போனாங்கன்னா அங்கே படித்து காட்டுவாங்க ஆசாரியர்கள் வந்து, மற்றபடி ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல, வேதம் நம் கையில் இருக்கு. ஆண்டவராகிய எம்பெருமாளுடைய கிறிஸ்துவோடைய இருதயம் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் அதை படித்து அதன்படி வாழ்வதில் நமக்கு பல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா பெருமை வந்துடுது, பதவி ஆசை வந்துடுது, அப்புறம் பண ஆசை வந்துடுது, உலக தோட்டத்துக்கு ஓடுறோம். நமக்கு இன்னைக்கு பிரச்சனை வருவதே எதனால தெரியுங்களா? நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யாதனால தான். ஆண்டவருங்க யாத்திராகத்தில் கூட எழுதுறாரு, நீ விருத்தி அடைந்து இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். அதில் இருக்குங்கயா, நாம் விருத்தி அடைவதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிச்சு பாருங்க, தேவனுக்கு மாத்திரம் பயந்து பாருங்க. நீங்க கிறிஸ்தவத்துல பயபக்தி இல்லாத இருக்கு, நீங்க பயந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எச்சரிக்கையா இருந்து பாருங்க. நீங்கள் இந்த பூமியில இடங்கொண்டு அப்படியே பெருகிக்கிட்டே இருப்பீங்க. ஆபிரகாமுக்கு சொன்னது போல, நீ எடுத்து பார்க்கறது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னது போல கர்த்தர் நமக்கு தர ஆயத்தமாய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமானதை செய்து நாம் விருத்தி அடைவதற்கு, நம் 4 தலைமுறைகள், நம்முடைய தலைமுறைகள் விருத்தி அடைவதற்கு நாம் தேவனுக்காக காத்திருந்து தேவனோடு கூட இருந்து தேவராஜ்யத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் நம்முடைய சன்னதி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்குங்கிறதா இந்த வேதத்துல ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இதை புரிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. இதுக்காக ஆசீர்வாதத்துக்காக அங்கங்க ஓட வேண்டியதில்லை. தேவனிடத்திலும் தேவனுடைய வாக்கிலும் நாம் பயபக்தி உள்ளவர்களாய் வாழ்வோமானால் நிச்சயமாய் நாம் இருக்கிற தேசத்துல விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த வேத சிந்தனை உங்களுக்கு பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன்.